ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மம்முக்காவுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இன்றைக்கி இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற டர்போ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்காப்லையே, இவர் கொஞ்சம் முன்கோபி. இவருக்கு வாயை விட கை தான் டக்குன்னு பேசும். இதனாலேயே இவங்க ஊரில் ஏதாவது திருவிழா அப்படின்னாலே அன்னைக்கு கண்டிப்பாக தலைவருடைய பஞ்சாயத்து இருக்குது. ஒரு கைகலப்பு பண்ணிட்டு தான் விடுவாப்பில் அந்த திருவிழாவில். இதனாலேயே இந்த வருஷம் திருவிழாவுக்கு நீ ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, மரியாதையாக நீ கொடைக்கானலுக்கு போயிரு அப்படின்னு இவங்க அம்மா பிளான் பண்ணி அனுப்பி விட்டா கூட எப்படியோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வழக்கம் போல் இந்த வருஷ திருவிழாலையும் பஞ்சாயத்து நடந்துருது. இது பத்தாததுக்கு நம்ம கதாநாயகனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு லவர், அந்த லவரை தான் ஃப்ரெண்டோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம கதாநாயகன் பண்ணுற ஒரு சம்பவம் கடைசியாக ஒரு போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊரில் பண்ண அந்த திருவிழா பஞ்சாயத்துன்னு எல்லாம் போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுது. இதனால் இனிமேல் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க முடியாது, ஊரை விட்டு சென்னைக்கு, அதுவும் அந்த ஃப்ரெண்டோட லவரையும் கூட்டி ஒரு குண்டையும் இங்கே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் அந்த பொண்ணு போகிற பஸ்ஸிலேயே நம்ம கதாநாயகன் ஏறி கடைசியாக சென்னை வந்து இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா மம்முக்கா தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன விஷயங்களை காமெடியாக லைட்டாக அங்கங்கே கன்வெர்ட் பண்ண விதமாகட்டும், படத்துடைய அதகலமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போன விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி செம்ம மாசான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காப்புல மம்முக்கா. அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு அவருடைய கதாபாத்திரமே அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் கொடுத்ததை அந்தளவுக்கு நேர்த்தியாக எந்த அளவுக்கு கணக்குச்சிதமாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு வந்திருக்காப்புல. அவர் போக அஞ்சனா ஜெயபிரகாஷ் ஆகட்டும், சபரீஷ வர்மாவாகட்டும், நம்ம சுனில், ராஜ்பி ஷெட்டி, திலீஷ் போத்தனு எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை தமிழ்லையுமே மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஹீரோ ஒருத்தர் கடைசியாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் கிடையாது, கிளைமேக்ஸில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிரெடிட் போடுறதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஓவரில் வழக்கம் போல் கெத்தாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. எப்பயுமே அவருடைய வாய்ஸ் ஓவர் நல்லா தான் இருக்கும். இந்த படத்துக்கு அது ரொம்ப நீட்டாகவே இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, பார்ட் 2க்கு லீடு அதை வச்சு தான் அவருடைய வாய்ஸ் ஓவர் வச்சு அப்படி தான் ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ட் 1க்கே நமக்கு பதப்பதைக்குது, இதில் பார்ட் 2 வேறையா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வரத்தான் செய்யுது. அது பின்னாடி நான் முடிக்கும்போது உங்களுக்கு ரிவ்யூவாக தெரியும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அகண்டா ரேஞ்சுக்கு அதகலமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஆக்ஷன் கோரியோகிராஃபருக்கு டெஃபினட்டாக கிரெடிட் கொடுத்தே ஆகணும். குறிப்பாக அந்த பஸ் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சும்மா அதகலம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே விஷ்ணு சர்மாவுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், கிறிஸ்டோ சேவியருடைய மியூசிக் ஆகட்டும், ஷமீர் முகமதுடைய கட்ஸ் ஆகட்டும், 3 பேரும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு அதகலமாக வந்ததுக்கு சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் விஷ்ணு சர்மாவுடைய சினிமோட்டோகிராஃபியில் அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் 360 டிகிரி கேமராவை உருட்டி எடுத்து அவர் பண்ண அந்த ஒரு ஷாட் ஆகட்டும், பஸ் ஃபைட்டில் மம்முக்கா கிட்ட அந்த கன்று கைமாறுற சீனை அதே மாதிரி உருட்டி எடுத்துருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது டாப் நாட்சில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில். ஆனால் இது போக இந்த படத்தில் எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சோகம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் சார் நண்பகல் நேரத்து மயக்கம் மாதிரி, பிரம்மயுகம் மாதிரி அட்டகாசமான ஃபினாமினல் கேரக்டர்ஸ் எடுத்து அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்ட மம்முக்காவுக்கு இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸில் ஸ்கோப்புங்கிறது எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு அடியாள் கதாபாத்திரம், அவ்வளோதானே தவிர அதுக்கு மம்முக்கா இல்லை. எந்த ஹீரோவை போட்டாலும் இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை அதகலமாக கம்பு சுற்றிருப்பாங்களே தவிர பெர்ஃபார்மன்ஸில் என்ன மாதிரி ஒரு ஃபினாமினல் ஆக்டர் மம்முக்கா எதுவுமே கிடையாது அவருக்கு இந்த படத்தில். சும்மா பேருக்கு வந்து 4 பேர்த்த அடிச்சு போட்டு போகிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு வெயிட்டான விஷயமே அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இல்லை. அதே நேரத்தில் மலையாள படங்கள் இப்போல்லாம் நம்ம தமிழ் ஃபேன்ஸு கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, காரணம் என்ன? ஒரு சிம்பிளான ஸ்டோரி பிளாட்டாக இருக்கும், ஆனால் எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் உண்மைக்கு நெருக்கமாக நம்ம உணர்வுபூர்வமாக அந்த கதைக்களத்தை நமக்குள்ளே கடத்துவாங்க. அதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியுடைய மிகப்பெரிய பலமே. இந்த படமெல்லாம் ஏங்க தமிழ் படம் கூட சொல்ல முடியாதுங்க, தெலுங்கு படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே அகண்டா மாதிரி இருக்குது இந்த படம். என்னங்க எல்லாமே சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து ஏதாவது கொஞ்சமாவது இது மலையாள சினிமா அப்படின்னு இவங்க மலையாளத்தில் பேசலைன்னா இந்த படத்தை மலையாள படம்னே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சரி, கதையாவது புதுசா
இது ஒரு அறதப்பழசான ஒரு கதை. கிட்டத்தட்ட 80-90களிலேயே வந்து அப்பயே தேய்ச்சி எடுத்த ஒரு கதை தான், எதுவும் புதுசாக கிடையாது. ஒரு பேங்கிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி புதுசாக லைட்டாக அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை லைட்டாக உள்ளே வச்சு வேணால் உருட்டுவோம் அப்படின்னு இந்த ஸ்கேம்னு ஒரு விஷயத்தை உருட்டியிருக்காங்களே தவிர அதுவும் எங்கேயும் பெருசாலாம் கிடையாது. சும்மா அப்படி பட்டும் படாமலும் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த விஷயத்தை. அதனால் கதையும் ஒரு பழைய கதை, திரைக்கதை எங்கேயுமே சுவாரஸ்யம் இல்லை. வில்லனுடைய இன்ட்ரோ எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே இந்த படம் எங்கே போய் கடைசியாக முடிய போகுதுன்னு படத்துடைய கடைசி சீன் வரைக்கும் நம்மளால் ப்ரிடிக்டபுளாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த கதைக்களமும் இருக்குது. அதுதான் இன்னொரு பிரச்சனை. ஹீரோவுக்கும் சரி அவருடைய ஃப்ரெண்டுக்கும் சரி இடையிலான அந்த நட்பு எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமானது அப்படிங்கிறதும் எங்கேயும் போர்ட்ரே பண்ணப்படலை. ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் அவருடைய லவ்வருக்கும் இடையிலான அந்த காதல் எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறதையும் இவங்க எங்கேயுமே போர்ட்ரே பண்ணலை. இப்படி எந்த விஷயத்தையும் கன்வின்சிங்காக இவங்க போர்ட்ரே பண்ணாதனாலேயே இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்டுமே இல்லாமல் தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஸ்க்ரீனில் ஒரு சில கேரக்டர்ஸு அதுவே அழுதா கூட. அதுதான் இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. படத்தில் நம்ம ராஜ்பி ஷெட்டிலாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர்னு கன்னட படங்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு மட்டமாக அவரை இது வரைக்கும் நான் மட்டமாக யூஸ் பண்ணி ஒரு படமே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு டம்மியான ஒரு வில்லன் கதாபாத்திரம். அதுவும் அந்த கதாபாத்திரம் கடைசியில் சண்டை போடுறேன் அப்படின்னு நிஞ்சா மாதிரி ஃபைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ள கடைசியில் குவா அப்படின்ட்டு தெரியுது. என்னத்தை சொல்ல, இது எதுக்குங்க அவரை தூக்கி உள்ளே இழுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன இந்த பேன் இண்டியா மோடில் படம் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம நமோ நாராயணா மாதிரி ஒரு ஆக்டரு, தெலுங்குலேருந்து சுனில், கன்னடத்துலேருந்து ராஜ்பி ஷெட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டுக்கு ஒரு ஆக்டரை உள்ளே இழுத்து கடைசியாக இப்படி ஒரு படமாக பண்ணி அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது இந்த படம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறதப்பழசான கதை, எங்கேயுமே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு திரைக்கதை. படத்துடைய அரை மணி நேரத்திலேயே படம் கடைசியாக எங்கே வரைக்கும் போய் முடிய போகுது அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் எல்லா சம்பவங்களும் படத்தில் அரங்கேறதுனாலேயே கதையில் எங்கேயுமே எம்மி கூட சுவாரஸ்யம் கிடையாது. அதுவும் மம்முக்கா மாதிரி ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டை உள்ளே வச்சு இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. கொடூரமாக கத்தி குத்துக்கள் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. தலை துண்டிக்கப்பட்ட மாதிரி காட்சிகளும் இருக்குது. அதனால் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, எல்லாமே உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.